வருஷத்தினுடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் தானா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2-3 நாளாக நான் போராடிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் 3 முறை இதே வாக்குத்தத்தத்தை எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இந்த வருஷத்துல கர்த்தர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் சபைக்கும் சொந்தமாய் மாறுவதாக. புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதிர்பாருங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 18வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தின காரியத்தை நீங்க நினைக்காதீங்க, முந்தின காரியத்தை நினைக்காதீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முந்தின காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு தோல்வியாய் இருக்கலாம், முந்தின காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாய் இருக்கலாம், முந்தின காரியங்கள் உங்களுக்கு நஷ்டமடைந்த நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் முந்தின காரியங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். உனக்கு இருக்கிற முந்தினவைகள், பூர்வமானவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே, எங்க அப்பா பெரிய பணக்காரனா இல்லையே, எங்க அப்பா எனக்கு சொத்துக்களை வைக்கலையே, எங்க அம்மா என்ன சரியா கவனிக்கலையே, அவங்க வயிற்றுல பிறந்திருந்தா, அந்த பணக்காரன் வயிற்றுல பிறந்திருந்தா, என்னது அம்பானி அதானி வீட்டில் நான் பிறக்காம விட்டுட்டேனே, நான் இப்படி உங்களுக்கு பிறந்துட்டேனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டை, என் பூட்டை எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரே, எங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், எங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள் ஏமாற்றப்பட்டு பறிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கென்று சொல்லி, உனக்கென்று பிரத்யேகமாக நான் இந்த வருஷத்துல புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் என்று சொன்னால், முந்தின காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, முந்தின காரியங்கள் தோற்று போய்விட்டது, முந்தின காரியங்கள் நஷ்டமாகிவிட்டது, முந்தின காரியங்கள் கைகூடி வரவில்லையே, முந்தின காரியங்கள் எல்லாவற்றிலையும் சறுக்கல் வந்து விட்டதே என்று சொல்லி, ஒருவேளை இதற்கு முன்பதாக நான் எடுத்த எல்லா காரியங்களும் தோல்வியாய் முடிந்து விட்டதே ஆண்டவரே என்று சொல்லி, ஒருவேளை இந்த 2025 ஒரு நல்ல வழி பிறக்காதா, ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கிடைக்காதா என்று சொல்லி, கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை பேச மாட்டாரா என்று சொல்லி வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் புதிய காரியத்தை உனக்காக நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறவர், புதிய வழிகளை திறக்கிறவர், அவர் உன்னோடு கூட இருக்க போகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய காரியங்கள் வேகமாய் நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதான புதிய காரியம், கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறதான புதிய காரியம், வேகமாய் வேத வசனத்தில் இருக்கிற ஒரு சில புதிய காரியங்களை நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்கு எதை வேணுமோ அதை சூஸ் பண்ணிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
எந்த புதிய காரியம் வேணுமோ அந்த காரியத்தை நீங்க சூஸ் பண்ணி, ஆண்டவரே இந்த செய்தியினுடைய முடிவிலே இந்த காரியத்தை எனக்கு இந்த வருஷத்துல நீர் எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து செபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல புதிய காரியத்தை செய்வார். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு காரியம் சித்திக்க பண்ணும். இங்க எலியேசர் ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க, எனக்கு ஒரு புதிய காரியம் இந்த இடத்துல நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு? எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு? எந்த காரியத்துக்காக? திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்றாரு. எந்த காரியத்துக்காக? அப்ப என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க, திருமண காரியத்துக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு வேளை ஸ்தோத்திரம் இந்த வருஷத்துல ஒரு நல்ல திருமணத்தை எதிர்பார்த்து, ஒரு நல்ல திருமணத்தை கைகூடி வர பண்ணும் என்று சொல்லி ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை, ஒரு புதிய காரியத்தை, நல்ல ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி தருவாராக. அல்லேலூயா. யாரெல்லாம் அதை எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தர் அதை தந்தருளுவாராக, கர்த்தர் அதை செய்தருளுவாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அதிசயமான காரியத்தை உன் நடுவிலே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதே அதிசயமான காரியம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அதிசயமான காரியத்தை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வருஷத்துல அதிசயமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வாராக, எனக்காக செய்வாராக, நமக்காக செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த அதிசயமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக சுதந்திரமாக ஏற்றுக்கொள்கிறார், சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சொந்த ஜனமாக, குமாரனும் குமாரத்தியுமாக அந்நாளிலே நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்களா இருப்பீர்கள். அந்நாளிலே நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அது இந்த வருஷத்திலே உங்களுக்கு அவர், நமக்கு அவர் ஸ்தோத்திரம் தகப்பனாக, பிதாவாக இருப்பாராக. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனங்களாக கர்த்தர் நம்மை மாற்றி ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பெரிய பணக்காரனுக்கு ஒரு தத்து பிள்ளையா போனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பெரிய முகமே எப்படி பயங்கரமா இருக்கு. ஒரு பெரிய பணக்காரனுக்கு நான் உன்னை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்று முதல் வரத்தாகிய நீ அம்பானிக்கு என்னது மகனாக இருப்பா என்று சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை காட்டிலும் நம் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறவர். அவர் சொல்லுகிறார், ஓ ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அதிசயமான காரியம் என்று சொன்னார், உன்னை என் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஓ ஸ்தோத்திரம். நான் உனக்கு பிதாவாய், நான் உனக்கு
தகப்பனாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக, அவர் நமக்கு பிதாவாக தகப்பனாக இருந்து அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன்னிருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு நமக்காக அவர் இந்த வருஷத்தில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வேற ஏதாவது நினச்சிக்காதீங்க. பெரிய பொதுவாக நம்ம ஈரோட்டில் பெரிய காரியம்னா, நான் ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாராவது மரித்து விட்டால் நான் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பெரிய காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைத்திராத, உங்களுக்காக உங்களால் முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த வருஷத்தில் செய்வாராக. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். நல்ல காரியம் இந்த வருஷத்துல கர்த்தர் நல்ல காரியத்தை செய்வாராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கழுதை காணாமல் போய்விட்டது. கழுதை காணாமல் போய்விட்டது. சவுலும் வேலைக்காரனும் கழுதையை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எல்லாம் தின்பண்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கழுதை கிடைக்கவில்லை. வேலைக்காரனும் சவுலும் பேசிக்கொள்ளுகிறார்கள். சரி, நாம் திரும்ப போய்விடுவோமோ என்று சொல்லி வீட்டுக்கே போயிடலாம், தகப்பன் நம்மை குறித்து கவலையா இருப்பாரே என்று சொல்லி வேலைக்காரன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். இல்ல இல்ல, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திலே போவோம் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு நல்ல சபையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த சபைக்கு அநேகரை அழைத்து கொண்டு வரும்படியான நல்ல காரியத்தை கர்த்தர் செய்தருளுவாராக. நல்ல காரியம் இந்த வருஷத்துல நிறைய ஆத்துமாக்கள் கர்த்தர் உங்கள் மூலமாக கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கும் நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாய் நடப்பதை நம்முடைய கண்கள் பார்ப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல காரியமே நடக்கலையே, நல்ல காரியமே கை கூடலையே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்ளுவதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தப்பித்துக் கொள்ள நலமான காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்காக செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் நகர முடியாதபடி, வலப்புறம் இடப்புறம் நகர முடியாதபடி, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சிக்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே ஒருவேளை 2024 நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தப்பிக்கொள்ளும்படியான நலமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். தப்பித்துக் கொள்ளும்படியாக ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? தடுமாற்றமான சூழ்நிலைமையிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? நலமான ஒரு காரியத்தை, தப்பித்துக் கொள்ளுவதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், சத்துருவை நம் கையிலே ஒப்பு கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல செய்வாராக. பெலிஸ்தியர்களை கர்த்தர், அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த யோனத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தியர்களை யோனத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த தெய்வம் கோலியாத்தை தாவீதினுடைய கையில ஒப்பு கொடுத்த தெய்வம் உன்னுடைய சத்துருக்களையும் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை 2025 கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணோம். இந்த வருஷத்தில் அது நடப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க ரட்சிக்கப்படுவதை என் கண்கள் பார்ப்பதாக. அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதே, இந்த சபைக்கு வருகிறதே, என்னோடு கூட வந்து உட்காருகிறதே, என்னோடு கூட வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதே என் கண்கள் பார்ப்பதாக. என் சத்துருக்களும் ரட்சிக்கப்படுவார்களாக. என் சத்துருக்களும் கர்த்தரை ஆராதிப்பார்களாக. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காண்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் சத்துருக்கள் பெருகுகிறார்களா? உங்கள் சத்துருக்கள், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அநேகராய் இருக்கிறார்களா? தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். என் சத்துருக்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வளவு சத்துருக்கள், நாள்தோறும் யுத்தம், நாள்தோறும் யுத்தம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்களா? இந்த வருஷத்துல உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குவாராக. அவர்களுக்கு செய்வதை உன் கண்கள் பார்ப்பதாக. என் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் பண்ணினாரே வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. சங்கீதம் 23 வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் தாமே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கிற காரியம் இந்த வருஷத்திலே நடப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் வயது சென்றவர், ஆபிரகாம் 100 வயது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அடுத்த உட்பகால திட்டத்திலே நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புதிய கர்ப்பத்தை தேவனால உருவாக்க முடியும். நல்ல பிள்ளை தாய்ச்சியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவாராக. அல்லேலூயா. புதிய கர்ப்பத்தை உருவாக்கும் காரியம் இந்த வருஷத்தில் நடப்பதாக. உன்னை கர்த்தர் பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றி உன்னை மகிழச் செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலட்டு கர்ப்பம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. உனக்கு குமாரனையும் குமாரத்தையும் கர்த்தரே கொடுப்பாராக. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்ப்பத்தை உருவாக்குகிற ஒரு காரியம், ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்குகிற காரியத்தை கர்த்தர் செய்ய துவங்குவாராக. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை எனக்கு இவ்வளவு வருஷம் ஆகிவிட்டதே, ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்க்கிறவர்களாய் இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் இந்த 2025வது வருஷம் முதல் மணி துளியிலே கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய கற்பத்தை உருவாக்குற காரியம் இந்த வருஷத்துல நடப்பதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் முடியாதது
ஒன்றுமில்லை. அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், எந்த சூழ்நிலைமையிலும் அவரை பற்றி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னாளுடைய கற்பத்தை திறந்தாரே, ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்தாரே. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்கும் கர்த்தர் ஒரு நல்ல குமாரனை கர்த்தர் கொடுப்பாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கற்பத்தை உருவாக்கும் புதிய காரியம் இந்த வருஷத்திலே நடப்பதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்ரா 6:14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரியம் கைகூடி வருவதாக. இந்த வருஷத்துல கைகூடாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால கைகூடி வர பண்ணுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? கேள்விப்படாத காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல செய்வாராக. அல்லேலூயா. எந்த ஜனங்களிடத்திலும் கேள்விப்படாத காரியத்தை, நம்முடைய சபையிலே கேள்விப்பட்டிராத காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே உனக்காக எனக்காக செய்வாராக. இதுவரைக்கும் நான் கேள்வியே படலையே, இப்படி ஒரு அற்புதத்தை கேள்வியே படலையே, இப்படி ஒரு அதிசயத்தை நான் கேள்வியே படலையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேள்விப்பட்டிராத ஒரு காரியம் இந்த வருஷத்திலே நடப்பதாக. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமான காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வேன் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பயங்கரமான காரியம். அல்லேலூயா. பயங்கரமான காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்திலே செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல புதிய காரியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், நிச்சயமாகவே உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. எந்த புதிய காரியம் என்று சொன்னால், ஒரு திருமண காரியமா இருக்கலாம், அதிசயமான காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், நல்ல காரியமா இருக்கலாம், தப்பித்துக் கொள்ள நலமான காரியமா இருக்கலாம், சத்ருவை நம் கையில் ஒப்பு கொடுக்கும் காரியமா இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்ப்பத்தை உருவாக்குகிற புதிய காரியமா இருக்கலாம். கைகூடி காரியத்தை வரப்பண்ணுகிற தெய்வம் பயங்கரமான காரியத்தையும் கேள்விப்பட்டிராத காரியத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்காக, நம்முடைய சபைக்காக செய்து முடிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில நடப்பதாக, என் வாழ்க்கையில இந்த வருஷத்திலே நடப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இப்ப கிட்டத்தட்ட 10 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அது உங்களுக்கு எந்த காரியம் புதிய காரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள், அதை விரும்புகிறீர்கள், ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை அது நல்ல காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம், அது திருமண காரியமா இருக்கலாம், கேள்விப்பட்டிராத காரியமா இருக்கலாம், அருமையான தப்பித்துக் கொள்ளும்படியான நலமான காரியமா இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ருவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற காரியமா இருக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்ப்பத்தின் கனியான காரியமா இருக்கலாம், பயங்கரமான காரியமா, கேள்விப்பட்டிராத காரியமா எனக்கு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி எந்த காரியத்தை வாஞ்சிக்கிறீர்களோ,
எந்த காரியத்தை விரும்புகிறீர்களோ அந்த காரியம் இந்த வருஷத்தில் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக, நிறைவேறுவதாக. எதையெல்லாம் கேட்கிறார்களோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய பிள்ளைகள் எந்த புதிய காரியத்தை விரும்புகிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, கர்த்தர் அதை தந்தருளுவீராக. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நீங்கள் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் கட்டாயம், அந்த காரியத்தை நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பாராக. தெய்வமே, எனக்கான புதிய காரியம் துவங்குவதாக. இந்த வருஷம் 2025 வருடம் துவங்கிவிட்டது. உனக்கான புதிய துவக்கமும் புதிய காரியமும் துவங்குவதாக, ஆரம்பமாவதாக. எதிர்பாருங்கள், கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதிசயமான காரியம், கேள்விப்பட்டிராத காரியம், பயங்கரமான காரியம். விசுவாசியுங்கள். சத்துருவை ஒப்பு கொடுக்கிற காரியம் இந்த வருஷத்துல நடக்கணும். ஆண்டவரே, தேவன் உதவி செய்வாராக. அப்படியே செய்ய போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகலவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய காரியம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.